Hello students, in the video நம்ம பார்க்க போறது 7th standard term 1 properties of integer. இதுல properties of additions பத்தி last videoல பார்த்துட்டோம். அது ஒரு revisions பார்த்துக்கலாம். இங்க பாருங்க closure property first one. For any integer ab, a plus b ங்கிற ஒரு integer, b ங்கிற ஒரு integer நம்ம ஆட் பண்ணும்போது c ங்கிற ஒரு integers கிடைச்சதுன்னா அது வந்து closure property. இங்க பாருங்க 2 plus 3 is equal to 5. ரெண்டு integer 2 plus 3 அப்படிங்கிற ரெண்டு integer நம்ம ஆட் பண்ணும்போது 5 ங்கிற ஒரு integer வேல்யூ கிடைச்சிருக்கு. So இது வந்து closure property. Next one பாருங்க commutative property. Commutative property வந்து for any integer ab, a plus b equal to b plus a. அதாவது ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் நமக்கு வந்து ஆன்சர் ஈக்குவலா வந்ததுன்னா அது வந்து commutative property. இங்க பாருங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எப்படி எழுதிருக்கேன் 2 plus 3 3 plus 2 சொல்லி சேஞ்ச் பண்ணி எழுதும்போது நமக்கு அங்க கிடைச்ச ஆன்சர் பாருங்க 5. So இது வந்து commutative property. Next one பாருங்க associative property. For any integer a b c, a bracket of a plus b plus c is equal to a plus bracket of b plus c. இதுதான் ஃபார்முலா. இது வந்து குரூப் சேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈக்குவலா இருக்கணும் associative propertyல. இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். bracket of 2 plus 3 plus 4 is equal to 2 plus bracket of 3 plus 4. இதை ஆட் பண்ணும்போது 2 plus 3 வேல்யூ 5 plus 4 equal to 2 plus 3 plus 4 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 7. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 5 plus 4 வந்து 9, 2 plus 7 9. Both are equal. So இது வந்து associative property. Next one பாருங்க identity. Identityங்கிறது வந்து additive identity வந்து 0 அப்படி சொல்லுவாங்க. aங்கிற ஒரு இன்டிஜரோட 0ங்கிற ஒரு additive identityயை நம்ம ஆட் பண்ணும்போது சேம் இன்டிஜர் வேல்யூ ஆன்சரா கிடைக்கணும். அதுதான் வந்து additive identity. இங்க பாருங்க 6 plus 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 6 சேம் இன்டிஜர்ஸ் வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இதே 0 plus 6 நம்ம ஆட் பண்ணாலும் சேம் இன்டிஜர் கிடைக்கும். ஸோ ஒரு இன்டிஜர் வேல்யூ கூட நம்ம வந்து additive identity ஆட் பண்ணும்போது சேம் இன்டிஜர் ஆன்சரா கிடைக்கணும். அதுதான் வந்து additive identity. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க additive inverse. For any integer a plus bracket of minus a is equal to 0. aங்கிற பாசிட்டிவ் இன்டிஜரோட அதோடைய நெகட்டிவ் இன்டிஜர் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 கிடைச்சதுன்னா அது வந்து additive inverse. இங்க பாருங்க 7ங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் minus 7ங்கிற ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா additive inverse. Next பார்க்க போறது properties of subtractions. அதுல first one பாத்தீங்கன்னா closure property. a minus b is equal to c. aங்கிற ஒரு integer value, bங்கிற ஒரு integer value ரெண்டையும் வந்து subtract பண்ணும்போது cங்கிற ஒரு integer value கிடைச்சதுன்னா இது வந்து closure property. இங்க பாருங்க 2 minus 3 is equal to minus 1. minus 1ங்கிறது ஒரு integer value தான். positive numbers, negative numbers, 0 இது எல்லாமே வந்து integers தான். So இது வந்து minus 1 வந்திருக்கு. இது ஒரு negative numbers. So இது வந்து integer. இது வந்து closure property. Next one பாருங்க commutative property. a minus b is equal to b minus a. both sides equal இருந்தா மட்டும் தான் commutative property. here பாருங்க is not equal சொல்லிருக்காங்க. எப்படின்னு பாருங்க 2 minus 3 is equal to 3 minus 2. 2 minus 3 ஓட வேல்யூ minus 1. 3 minus 2 ஓட ஆன்சர் வந்து 1. both sides are not equal. so இது வந்து commutative property கிடையாது. next one பாருங்க associative property. a minus bracket of b minus c which is not equal to a minus b minus c அப்படின்னு சொல்லிருக்காங்க. both sides equal இருந்தா மட்டும் தான் associative property. இது வந்து associative property வந்து பாசிபிள் கிடையாது. இங்க பாருங்க சம் கொடுத்திருக்கேன் 2 minus bracket of 3 minus 4 equal to bracket of 2 minus 3 minus 4. குரூப் சேஞ்ச் பண்ணி எழுதி இருக்கு. இப்போ இது பாருங்க ஆன்சர் பாருங்க இத சால்வ் பண்ண ஆன்சர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ரைட் ஹேண்ட் சைடு -5. both sides are not equal. so இது வந்து associative property கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஐடென்டிட்டி. aங்கிற ஒரு இன்டிஜரோட 0ங்கிற ஒரு additive aங்கிற ஒரு இன்டிஜரோட 0ங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது ஆன்சர் சேம் இன்டிஜரா இருந்ததுன்னா அது வந்து ஐடென்டிட்டி. ஆனா 0ங்கிற வேல்யூவோட aங்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சேம் இன்டிஜர் a கிடைக்கிறதுல. சோ இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 6 minus 0 is equal to 6 but 0 minus 6 is not equal to 6. so இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இன்வர்ஸ். aங்கிற ஒரு இன்டிஜரோட அதோட நெகட்டிவ் இன்டிஜர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆன்சரா கிடைச்சதுன்னா மட்டும்தான் அது வந்து இன்வர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஆன்சர் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 7 minus bracket of minus 7 is equal to 7 plus 7 minus of minus 7 is equal to plus 7. 7 plus 7 14. here வந்து 0 கிடையாது 14 வந்திருக்கு. so இது வந்து இன்வர்ஸ் கிடையாது. properties of subtractionsல பாத்தீங்கன்னா closure property மட்டும் தான் possible. மீதி எதுவுமே வந்து possible கிடையாது. எல்லாமே வந்து not equal தான் இருக்கும். so இது எதுவுமே வந்து possible கிடையாது. so properties of subtractionsல possible உள்ளது வந்து எது பாத்தீங்கன்னா closure property மட்டும் தான். next நம்ம பார்க்க போறது
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசிவ் ப்ராப்பர்ட்டி ஏங்கிற ஒரு இன்டிஜர் பிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ ஆன்சர் கிடச்சதுன்னா அது க்ளோசிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள் 2 × 3 ரெண்டு இன்டிஜர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 6ங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து க்ளோசிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனா ஆன்சர் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஹியர் பாருங்கள் a × b is equal to b × a 2 × 3 is equal to 3 × 2 both are equal. இங்கே பாருங்கள் 2 3s are 6 3 2s are 6 both are equal. So இது வந்து commutative property. Next one பாருங்க associative property. Bracket of a into b into c is equal to a into bracket of b into c. இது வந்து sums இங்கன்னா both sides வந்து equal இருந்தால் மட்டும் தான் associative property. இங்கே பாருங்க 2 into 3 into 4 is equal to 2 into bracket of 3 into 4. 2 3s are 6 into 2 4 equal to 2 into 3 4s are 12. இதை சால்வ் செஞ்சோம்னா 6 4s are 24 2 12s are 24 both sides equal. ஸோ இது வந்து associative property. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஐடென்டிட்டி. ஏங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கூட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து சேம் இன்டிஜர் கிடச்சுன்னா அது வந்து ஐடென்டிட்டி. இங்கே பாருங்க a into 1 is equal to a 1 into a is also is equal to a. ஸோ இது வந்து additive மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 2 1s are 2 1 2s are 2. So this one is additive மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதில் வந்து பாசிபிள் கிடையாது. பிகாஸ் இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் தான் செய்யணும். நமக்கு பாசிபிளாக வரணும்னா ஃப்ராக்ஷன் செய்யணும். ஃப்ராக்ஷன் வந்து இன்டிஜர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நாட் பாசிபிள். ஸோ இன்வர்ஸ் மட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸில் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன்ஸ். அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி a divided by b doesn't belongs to z சொல்லியிருக்காங்க. இசட்டுங்கிறது வந்து என்னென்னா இன்டிஜர் வேல்யூ தான் வந்து z ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து a divided by b belongs to z பட் வந்து இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அது க்ளோசிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள் 2 divided by 6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணும்னா 1/3ங்கிற ஃப்ராக்ஷனாக தான் மாதிரி இது இன்டிஜர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து க்ளோசிவ் கிடையாது. இங்கே பாருங்கள் 6 divided by 2 is equal to 3 இது இன்டிஜர் வேல்யூ. அப்போ இது க்ளோசர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a divided by b is not equal to b divided by a. எப்படின்னு பாருங்கள் இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நாட் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 divided by 6 is not equal to 6 divided by 2 because 2 divided by 6 is equal to 1/3 6 divided by 2 is equal to 3 both are not equal. ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் அதுவும் நாட் ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. a divided by b divided by c is not equal to a divided by b divided by c bracket of b divided by c. இது பாருங்க sum follow பண்ணி sum solve செஞ்சோம்னா 2 divided by 6 divided by 3 equal to 2 divided by 6 divided by 3. இது சால்வ் செஞ்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/9 வருது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் ஆன்சராக வருது. போத் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐடென்டிட்டி பாருங்கள் a divided by 1 is equal to a but 1 divided by a is not equal to a. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் 6 divided by 1 is equal to 6 1 divided by 6 is equal to 1/6 6 is not equal to 1/6. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இன்வர்ஸ் a divided by 1/a answer is not equal to 1. ஸோ இது வந்து இன்வர்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள் 6 divided by 1/6 is equal to 6 into 6/1 அப்படின்னா டிவிஷன்ஸ் எப்போவுமே சேஞ்ச் பண்ணும்போது இன்ட்டு டிவிஷன்ஸுங்கிற ஆப்ரேஷன்ஸை மல்டிப்ளிகேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 1/6 அப்படிங்கிற வேல்யூ ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகி 6/1 சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் 6 into 6/1 சேஞ்ச் ஆகிடுச்சு. 6 divided by 1/6ங்கிறது 6 into 6/1 சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த 6 into 6 36 divided by 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஹியர் 36 தான் வந்திருக்கு. ஆனால் ஆன்சர் 1 தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து 36 is not equal to 1. ஸோ இது வந்து இன்வர்ஸ் கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோசிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி இன்வர்ஸ் இது எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஓவர் அடிஷன்ஸ். இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a into bracket of b plus c is equal to bracket of a into b plus bracket of a into c. இதை நம்ம சால்வ் செய்யும்போது போத் சைட்ஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள் 2 into 3 plus 4 equal to 2 into 3 plus 2 into 4. a வேல்யூ 2 b வேல்யூ 3 c வேல்யூ 4. ஹியர் டு a வேல்யூ 2 b வேல்யூ 3 c வேல்யூ 4 a வேல்யூ 2. இது நம்ம சால்வ் செய்யும்போது ஆன்சர் பாருங்கள் 2 3 plus 4 வேல்யூ வந்து 7 2 3s are 6 2 4s are 8 2 into 7 14 6 plus 8 14. both sides வந்து equal. so இது வந்து distributive property.